சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த வைகோ. கமலுக்காக வைகோவை உதாசீனப்படுத்திய ஸ்டாலினுக்கு தற்பொழுது திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவின் கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கின்ற மதிமுக வைகோ பல ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளார். மத்திய அரசை கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். ஆனால் தற்பொழுது மதிமுகவிற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று துரை வைகோ உள்ளிட்ட பலரும் தெரிவித்து வருகிறார்கள். 2021 சட்டசபை தேர்தலில் மதிமுகவிற்கு 6 தொகுதிகள் முதலில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது சூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும், உங்களது தனிப்பட்ட சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் 4 தொகுதிகள் தான் கொடுப்போம் என்று திமுக மேலிடம் தெரிவித்துவிட்டது. வேறு வழியில்லாமல் 6 தொகுதிகளில் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அதனைத் தொடர்ந்து 2026 மக்களவை தேர்தலில் 1 தொகுதி மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் துரை வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்னவென்றால், சுயேட்சையாக தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, சூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக நெருக்கடியை கொடுத்தது. இதனால் கடும் கோபமடைந்த துரை வைகோ அவர்கள், உங்களது சின்னத்திலேயே போட்டியிட்டால் எங்களது கட்சி எப்படி வளரும் என்பதை ஆதங்கத்தோடு தெரிவித்தார். இதனால் சூரியன் சின்னத்தில் போட்டியிடாமல் தனி சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது. தற்பொழுது 2025 மாநிலங்களவை தேர்தலின் பொழுது மதிமுக வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படாது என்பதை ஏற்கனவே தெரிவித்தது திமுக. மேலும் இந்த தொகுதி உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் நாங்கள் ஏற்கனவே கூட்டணியின் பொழுது தெரிவித்துவிட்டோம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் நாங்கள் அதே 6 தொகுதிகளை தான் கொடுப்போம் என்பதையும் திமுக தெரிவித்துவிட்டது. ஆனால் இப்பொழுதும் எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மறுக்கப்பட்டது, வைகோவை விட கமலஹாசன் சிறந்தவரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்து மதிமுக திமுகவிற்கிடையே சற்று மோதலும் ஏற்பட்டுள்ளது. இதை விடுங்க, சட்டசபை தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்று திமுக தற்காலிகமாக மதிமுகவை சமாதானப்படுத்தியுள்ளது. 10 தொகுதி திமுக தரவில்லை என்றால் பாஜக